உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, 129ஆம் நாளுக்குள் இன்றாம் நுழைந்திருக்கிறோம். மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கி நம்ம 2 சாமுவேல் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். 1 குறிப்பேடில் 14 மற்றும் 15 அதிகாரங்கள் வாசிக்க போகிறோம். கூடவே 3வது வாசகம் திருப்பாடல் 32வது அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம இன்றைக்கி ஏற்கனவே உடன்படிக்கையெல்லாம் ஆண்டவர் செஞ்சதுக்கப்புறம் இம்மீடியட்டாக என்ன நடக்கும்? ஆதாமிடம் ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சார். அவங்க பழத்தை சாப்பிட்டு உடன்படிக்கை மீறினார்கள். நோவாவிடம் உடன்படிக்கை செஞ்சார், புதுப்பிச்சார். என்ன நடந்துச்சு? நோவா அந்த திராட்சை மதுவை குடித்து ஆடையின்றி கடந்தார். சேம் அவருடைய ஆடையின்மையை பார்த்தார். அங்கே ஒரு பாவம் நடந்தது. ஆபிரகாமிடம் உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாம் ஆகாரை மணந்து கொண்டாள். அவருடைய அடிமை பெண்ணை மணந்து கொண்டார். சாராவிடமிருந்து வரும்னு சொல்லி. அதுக்கப்புறம் வேற யார்? மோசே. இஸ்ரேல் மக்கள் அந்த பொற்கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். அதுக்கப்புறம் கானான் தேசத்துலேருந்து அதை கைப்பற்ற முடியாதுன்னு சொல்லி அவநம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. தாவீதினுடைய உடன்படிக்கையை மட்டும் ஒரு விதிவிலக்கா? இல்லை. நம்ம நேற்று பார்த்தது போல் நம்ம கடைசியாக அப்படி தான் விலக்குறையில் முடித்தோம். இன்றைக்கி தாவீதினுடைய அந்த நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பெத்ஷீபாவோடு அவர் செய்த அந்த விபச்சார பாவம், அதை தொடர்ந்து அவருடைய அந்த கொடூரமான அந்த கொலை திட்டமும், அதை அவர் அரங்கேற்றிய விதமும், இன்றைக்கி அந்த கொடூரமான விஷயத்தை பார்க்க வரும். இவ்வளோ அழகான தாவீது எப்படி இப்படி பாவம் செஞ்சார்? நம்மளால் யோசித்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இன்றைய விளக்கு உரையை உங்களை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம படிப்படியாக தாவீது திடீர்னு போய் ஏதோ ஒரு நாள் அவர் பெத்ஷீபாவோட அவர் விபச்சாரம் செய்யலை. தாவீது கிட்ட இந்த ஒரு பலவீனம் இருந்து கொண்டே இருந்துச்சு. சாத்தான் அதை பார்த்து கொண்டே இருந்தான். அவரை விழுங்குறதுக்கு தாவீது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடித்து அவன் வீழ்த்தினான். ஏதோ ஒரு நாள் திடீர்னு அவர் வீழலை. அது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் வாசித்ததில் நீங்கள் அதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கவனிக்கலாம் விளக்கு உரையில் வாங்க, நம்ம பார்க்கலாம். எப்படி சிம்சோன் திடீர்னு போய் அந்த தெளியல்ன்ற அந்த பெண்ணிடம் போய் அந்த விபச்சார பெண்ணிடம் அவர் மாட்டல. படிப்படியாக தான் அவர் விழுந்தார். நம்ம அதை விளக்கு உரையில் பார்த்தோம். அதே போல் தான் தாவீதும் இன்னைக்கு. அதெல்லாம் புனித லோயலா இன்னாசியார் சொல்லுவார், சாத்தான் எப்பயுமே நம்மளை எங்கே அடிப்பான் அப்படின்னா, ஒரு படை எந்த இடத்துல பலவீனமாக இருக்கோ அந்த இடத்துல தான் எதிரி தாக்குவான். சாத்தான் தாக்கி அந்த மொத்த படையும் கவுத்தணும். அந்த பலவீனமான இடத்துக்கு பிடிச்சிட்டா அந்த ஏற்கனவே பலமாக இருக்கிற இடத்தையும் ஈஸியாக கைப்பற்றிடலாம். ஸோ புனித லோயலா என்ன சொல்கிறாருன்னா, அதே போல் தான் சாத்தான் 7 தலையான பாவங்கள் இருக்குன்னா, நம்ம ஒரு சிலதில் ஒரு 2-3 ரொம்ப 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 நம்ம பலவீனமாக இருப்போம். அந்த பக்கம் நம்மளுடைய இயல்பு அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல சாத்தான் தாக்குவான். எல்லாத்துலேயுமே நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி அழகாக வாசிப்போம். சரி, இன்று 1 குறிப்பேடு 14ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் தாவீதினுடைய அந்த நம்ம ஏற்கனவே சாமுவேல் 2ஆம் புத்தகத்தில் வாசித்ததை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் எருசலேமில் அரசராக அமர்த்தப்படுகிறார். பிலிஸ்தீர்கள் அவர் ஏற்கனவே போய் ஆண்டவருடைய திருவுளத்தை கேட்டு போய் தோக்கடிச்சார்ல, அந்த இதை திரும்பி நம்ம வாசிப்போம். கூட ஒரு சில டீட்டெயில்ஸ், ஒரு சில விவரங்கள் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கும். 15ஆம் அதிகாரத்தில் தாவீது லேவியர்கள், ஆரோனின் புதல்வர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த தடவை உடன்படிக்கையின் பேலையை கரெக்டாக மோசேவின் கட்டளைப்படி அதை அந்த தண்டில் பொருத்தி தோல் மேலே சுமந்து கொண்டு லேவியர்களை வச்சு அவர் கூட்டிகிட்டு வரதை நீ பார்ப்போம். சரி, இன்றைய திருப்பாடல் 32 அழகான ஒரு பாவ மன்னிப்பு திருப்பாடல். இது ஆக்சுவலாக அவர் பெத்ஷீபாவோட பாவம் செஞ்சு மனம் திரும்பும்போது அவர் எழுதினது 51ஆம் திருப்பாடல். நமக்கு அதில் எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஆனால் அந்த திருப்பாடல் கிடையாது. ஸோ இது ஜென்ரலாக தாவீது எழுதின திருப்பாடல், ஆனால் மனம் திரும்புதலுக்கான ஒரு திருப்பாடலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதை வச்சா நன்றாக இருக்கும். அதோட நம்ம வாசிக்கிறதோட ஒரு இணைச்சி வாசிக்கும் போது அதுக்கு ஒரு அர்த்தம் நன்றாக நமக்கு புரியும். சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே.
புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் 11. இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டுச் செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேல் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ரபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யார் என்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினர். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அப்பொழுதுதான் மாதவிலக்கு முடிந்து அவள் தன்னை தூய்மைப்படுத்தியிருந்தாள். அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது, இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பி வை என்று யோவாபுக்கு செய்தி அனுப்பினார். யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாபின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்குச் சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டுச் சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலிலேயே படுத்துக் கொண்டார். தம் வீட்டுக்குச் செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்குச் செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடும் தொலையிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டிற்குச் செல்லவில்லை என்று கேட்டார். அதற்கு உரியா தாவீதிடம், பேழையும் இஸ்ரேலரும் யூதாவினரும் கூடாரங்களில் தங்கியிருக்கின்றனர். என் தலைவர் யோவாபும் என் தலைவரின் பணியாளரும் திறந்த வெளிகளில் தங்கியிருக்கின்றனர். நான் மட்டும் வீட்டிற்குச் சென்று உண்டு குடித்தும் என் மனைவியோடு உறவு கொண்டும் இருப்பேனா? உம்மேலும் உம் உயிர் மேலும் ஆணை, நான் அப்படி செய்யவே மாட்டேன் என்று சொன்னார். தாவீது உரியாவிடம், இன்றும் இங்கேயே தங்கு, நாளை உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்றார். அன்றும் மறுநாளும் உரியா எருசலேமிலேயே தங்கினார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதை ஊட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்கச் சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோவாபுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்தனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி, அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோவாபு நகரை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த பொழுது வலிமை மிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோவாபை தாக்கினர்.
அப்பொழுது போரில் வீழ்ந்தவர்களுள் தாவீதின் வீரர்களும் சிலர், இத்தியர் உரியாவும் மாண்டார். பிறகு யோவாபு போரை பற்றிய அனைத்து செய்திகளையும் தாவீதுக்கு சொல்லி அனுப்பினார். மேலும் அவர் தூதனுக்கு இவ்வாறு கட்டளையிட்டிருந்தார்: போரை பற்றிய அனைத்து செய்திகளையும் அரசருக்கு சொல்லி முடிப்பதற்குள் அரசர் ஒருவேளை வெகுண்டெழுந்து உன்னிடம், நீங்கள் ஏன் நகரை அணுகி போரிட்டீர்கள்? அவர்கள் மதில்களினின்று தாக்குவார்கள் என அறியீரோ? எருபசத்தின் மகன் அபிமெலக்கை கொன்றது யார்? மதில் சுவரினின்று ஒரு எந்திரக் கல்லை எறிந்தவள் ஒரு பெண் அல்லவா? அவன் தேபேசில் இறந்து விட்டானே. நீங்கள் ஏன் மதில்களை நெருங்கினீர்கள் என்று கேட்டால், நீ உம் பணியாளன் இறந்துவிட்டான் என்று சொல். தூதன் புறப்பட்டுச் சென்று யோவாபு சொல்லி அனுப்பிய அனைத்தையும் தாவீதிடம் கூறினான். தூதன் தாவீதிடம் கூறியது: அந்த ஆள்கள் எங்களை மேற்கொண்டு எங்களுக்கு எதிராக திறந்த வெளிக்கு வந்தார்கள். நாங்களோ நுழைவாயில் வரை அவர்களை துரத்தினோம். அப்போது மதில் மேலிருந்து வில் வீரர் உம் பணியாளர்களை தாக்கினர். அரசரின் பணியாளருள் சிலர் இறந்தனர். இத்தியரான உம் பணியாளர் உரியாவும் இறந்துவிட்டார். அப்பொழுது தாவீது தூதனிடம், நீ யோவாபிடம் சென்று, இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இங்கொருவனும் அங்கொருவனும் வாளுக்கு இரையாகின்றனர். நகருக்கு எதிராக இன்னும் கடுமையாக போர் புரிந்து அதை அழித்துவிடு என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்து என்றார். உரியாவின் மனைவி தன் கணவர் இறந்துவிட்டதை கேள்வியுற்று அவருக்காக புலம்பி அழுதாள். துக்க காலம் முடிந்ததும் தாவீது ஆள் அனுப்பி அவளை தம் வீட்டிற்கு கொண்டு வந்தார். அவள் அவருக்கு மனைவியாகி ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். தாவீது செய்த இச்செயல் ஆண்டவரின் பார்வையில் தீயதாக இருந்தது. குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 14. தீர் மன்னன் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும் அவருக்கு ஓர் அரண்மனை கட்ட கேதுரு மரங்களையும் மற்றும் கொத்தர் தச்சரையும் அனுப்பி வைத்தார். இதனால் ஆண்டவர் இஸ்ரவேலின் மேல் தம்மை அரசராக உறுதிப்படுத்தினார் என்றும், அவருடைய மக்களாகிய இஸ்ரவேலின் பொருட்டு தமது அரசை மிகவும் சிறந்தோங்கச் செய்தார் என்றும் தாவீது அறிந்து கொண்டார். எருசலேமிலும் தாவீது பல பெண்களை மணம் செய்து கொண்டார். அவருக்கு இன்னும் புதல்வர் புதல்வியர் பலர் பிறந்தனர். அவருக்கு எருசலேமில் பிறந்த பிள்ளைகளின் பெயர்கள்: சம்முவா, சோபாபு, நாத்தான், சாலமோன், இப்கார், எலிசுவா, எல்பலேற்று, நோகாசு, நெபேகு, யாப்பியா, எலிசாமா, பெகலியாத்தா, எலிபலேற்று. தாவீது இஸ்ரேல் முழுவதற்கும் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டபோது அவர்கள் அனைவரும் தாவீதை தேடி பிடிக்கும்படி வந்தனர். தாவீது அதை அறிந்து அவர்களை எதிர்க்கச் சென்றார். பெலிஸ்தியர் வந்து ரபாயிம் பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது கடவுளிடம், நான் பெலிஸ்தியரை எதிர்த்துச் செல்லலாமா? அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று கேட்டார். ஆண்டவர் அவருக்கு பதிலுரையாக, போ, அவர்களை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்றார். தாவீதும் அவர் ஆள்களும் பாகால் பெராசிமுக்கு வந்து அவர்களை அங்கே முறியடித்தார். வெள்ளம் அடித்துக் கொண்டு போவது போல கடவுள் என் எதிரிகளை என் கைவன்மையால் அழித்துவிட்டார் என்றார் தாவீது. அதன் காரணமாக அவ்விடத்திற்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டனர். பெலிஸ்தியர் தங்கள் தெய்வச் சிலைகளை அங்கு விட்டுச் சென்றிருந்தனர். தாவீது கட்டளையிட அவற்றை தீக்கிரையாக்கினர். பெலிஸ்தியர் மீண்டும் அந்த பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது திரும்பவும் கடவுளின் ஆலோசனையை கேட்டார். கடவுள், நீ அவர்களை எதிர்த்து நேராகச் செல்லாமல் அவர்களை சுற்றி வளைத்து பிசின் மரத்தோப்புக்கு வா. அம்மரங்களின் உச்சியில் படை செல்வதன் இரைச்சல் கேட்கும்போது
உடனே போருக்கு புறப்படு, ஏனெனில் பெலிஸ்தியரின் படையை முறியடிக்க கடவுள் உனக்கு முன் செல்கிறார் என்றார். கடவுள் கட்டளையிட்டபடியே தாவீது செய்தார். கிபையோன் தொடங்கி கெசேர் வரை பெலிஸ்தியரின் படையை முறியடித்தனர். தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது. அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சி நடுங்கும்படி ஆண்டவர் செய்தார். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 15. தாவீது நகரில் அவர் தமக்கு வீடுகளை கட்டினார். கடவுளின் பேழைக்கென ஓர் இடத்தில் ஏற்பாடு செய்து அதற்கென ஒரு கூடாரத்தையும் அமைத்தார். பின்னர் தாவீது கடவுளின் பேழையை சுமக்கவும் என்றென்றும் தமக்கு பணிவிடை செய்யவும் ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேவியர் தவிர வேறெவரும் கடவுளின் பேழையை சுமக்கலாகாது என்றார். ஆண்டவரின் பேழைக்கென தாம் ஏற்பாடு செய்திருந்த இடத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலர் அனைவரையும் எருசலேமில் ஒன்று திரட்டினார். அவ்வாறே தாவீது ஆரோனின் புதல்வரையும் லேவியரையும் ஒன்று திரட்டினார். கோகாத்தின் புதல்வருள் தலைவர் உரியேல், அவர் உறவின் முறையினர் 120 பேர். மெராரியின் புதல்வருள் தலைவர் அசாயா, அவர் உறவின் முறையினர் 220 பேர். கெர்சோம் புதல்வருள் தலைவர் யோவேல், அவன் உறவின் முறையினர் 130 பேர். எலிசாப்பான் புதல்வருள் தலைவர் செய்யா, அவர் உறவின் முறையினர் 200 பேர். எலிசாப்பான் புதல்வருள் தலைவர் எலியேல், அவர் உறவின் முறையினர் 80 பேர். உசியேல் புதல்வருள் தலைவர் அம்மினதாபு, அவர் உறவின் முறையினர் 112 பேர். தாவீது குருக்களாகிய சாதோக்கு, அபியத்தார் ஆகியோரையும் லேவியராகிய உரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அம்மினதாபு ஆகியோரையும் வரவழைத்தார். தாவீது அவர்களை நோக்கி, நீங்கள் லேவியரின் மூதாதையர் வீட்டு தலைவர்கள். ஆண்டவராகிய கடவுளின் பேழைக்கென நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்திற்கு அதை கொண்டு வரும்படி நீங்களும் உங்கள் உறவின் முறையினரும் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். முன்பு ஒரு முறை நீங்கள் சுமக்காததால் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்குள் அழிவு உண்டாகச் செய்தார். ஏனெனில் நாம் அவர் கட்டளைப்படி செயற்படாமற் போனோம் என்றார். எனவே குருக்களும் லேவியரும் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பேழையை கொண்டு வர தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள். பின்பு லேவியர் மோசேயின் கட்டளையாக தந்த ஆண்டவரது வாக்கின்படி கடவுளின் பேழையை அதன் தண்டுகளால் தங்கள் தோள்மேல் சுமந்து வந்தனர். தாவீது லேவியரின் தலைவர்களிடம் தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சி ஒலி எழுப்பக்கூடிய பாடகரை நியமிக்க கட்டளையிட்டார். எனவே லேவியர் யோவேலின் மகன் ஏமானையும் அவர் உறவின் முறையினருள் பெரக்கியாவின் புதல்வர் ஆசாபையும் மெராரியின் மைந்தரான அவர்கள் உறவின் முறையினருள் குசையாவின் மகன் ஏத்தானையும் அவர்களோடு இரண்டாம் நிலையில் அவர்கள் உறவின் முறையினர் செக்கரியா, யகசியேல், செமிராமோத்து, எகியேல், உன்னி, எலியாபு, பெனாயா, மகசேயா, மத்தித்தியா, எலிப்பலேகு, மிக்னேயா மற்றும் வாயில் காவலரான ஓபேது, ஏதோம், எயியேல் ஆகியோரையும் நியமித்தனர். பாடகரான ஏமான், ஆசாபு, ஏத்தான் ஆகியோர் வெண்கல கைத்தாளங்களை ஒலிக்கச் செய்வார்கள். செக்கரியா, அசியேல், செமிராமோத்து, எகியேல், உன்னி, எலியாபு, மகசேயா, பெனாயா ஆகியோர் அலமோத்து இசையில் தம்புருகளை வாசிப்பவர்கள். மத்தித்தியாம், எலிப்பலேகு, மிக்னேயாம், ஓபேது ஏதோம், எயியேல், அசசியா ஆகியோர் உச்சத்தொனியில் சுரமண்டலங்கள் வாசிப்பவர்கள். லேவியர் தலைவர் கெனனியா இசையில் தேர்ச்சி பெற்றவராகையால்
அவர் இசை கற்பிக்க வேண்டும். பெரக்கியாவும் எல்கானாவும் பேழையின் காவலர். குருக்களான செபனியா, யோசபாத்து, நெத்தனியேல், அமாசாய், செக்கரியா, பெனாயா, எலியேசர் ஆகியோர் கடவுளுடைய பேழைக்கு முன்பாக எக்காளங்களை ஊதியவர்கள். ஓபேது ஏதோமும் எகியாவும் பேழைக்கு காவலாளர். இவ்வாறு தாவீதும் இஸ்ரவேலின் பெரியோரும் ஆயிரவர் தலைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஓபேது ஏதோம் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியுடன் கொண்டு வரச் சென்றார்கள். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமந்த லேவியருக்கு கடவுள் உதவி செய்தபடியால் அவர்கள் அவருக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் பலி செலுத்தினர். தாவீதும் பேழையை சுமந்த லேவியர் எல்லாரும் பாடகரும் பாடகர் தலைவரான கெனனியாவும் மெல்லிய நாற்பட்டு அங்கி அணிந்திருந்தனர். மேலும் தாவீது நாற்பட்டாலான ஏபோது அணிந்திருந்தார். இஸ்ரவேல் அனைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஆர்ப்பரிப்போடும் இசைக்கொம்பு, எக்காளம், கைத்தாள ஒலியோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது சவுலின் புதல்வி மீகால் சன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். அப்பொழுது தாவீது அரசர் அக்களித்து ஆடிக்கொண்டிருந்ததை கண்டு அவரை தன் உள்ளத்தில் இகழ்ந்தாள். திருப்பாடல் 32. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின. ஏனெனில் இரவும் பகலும் உம் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. நீரே எனக்கு புகலிடம். இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொலிக்கச் செய்கின்றீர். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாலன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாயிராதே. பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த முக்கியமான இந்த இறைவார்த்தை பகுதியை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் தாவீது செய்த இந்த பாவத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், ஆண்டவரே, எங்களுடைய அந்த ஒரு அமைதியில் இளைப்பாறுதலில் எங்களுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்கும்போது, பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும்போது, ஆண்டவரே, உங்களை மறந்துடவே கூடாது. உங்களை காயப்படுத்திடுவோமோ, நாங்கள் திரும்ப எங்களோட ஆன்மீக வாழ்க்கையில் திரும்பி பழைய நிலைமைக்கு போயிடுவோமோ அப்படின்ற அந்த தூய்மையான தேவ பயத்தை எங்களுக்குள்ளே எப்பயுமே தந்துடலுமாப்பா. தாழ்ச்சியை தந்துடலும் ஆண்டவரே. நீங்கள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணலனா, நீங்கள் எங்களை பாதுகாக்கலனா, நீங்கள் எங்களுக்குள்ளே இருந்த ஆற்றலையும் ஆர்வத்தையும் தரலனா, ஜெபிக்கிறதுக்கு
உபவாசம் இருக்கிறதுக்கு, உடலை வருத்துவதற்கு, உலகத்தை விட்டு விடுபடுவதற்கு நீங்கள் எங்களை ஆற்றலையும் ஆர்வத்தையும் தந்து பலப்படுத்தலைன்னா எங்களால் இந்த ஆன்மீக பாதையில் நடக்க முடியாதாப்பா. அம்மா, வறண்ட நிலையில், ஆண்டவரை பார்க்க முடியாத நிலைகளில், இருட்டான கைவிடப்பட்ட நிலைகளில், மனசு தோய்வில் இருக்கும்போது எங்களுடைய மனதில் ஈரத்தை தந்துடலும், அரவணைத்தருளும். அம்மா, நாங்கள் தாவீதை போல எங்களுடைய உயர்வில், எங்களுடைய நிம்மதியான தருணங்களில் ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக நன்றி செலுத்தி, இன்னும் அதிகமாக ஜெபங்களை அதிகரித்து, ஆண்டவருடைய சட்டத்தில் அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை தியானித்து, திருப்பலியில் அதிகமாக கலந்து கொண்டு ஆண்டவரை இன்னும் நெருங்கி செல்லணும். எங்களுடைய உயர்விலும் சந்தோஷமான நேரங்களிலும் ஆண்டவரை விட்டு விலகாதபடி எங்களை பாதுகாத்தருளும். அம்மா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்க உரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தாவீது சிம்சோனை நம்ம படிப்படியாக நம்ம அதை அனலைஸ் பண்ணதை போல் தாவீதை இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். பாருங்களேன், தாவீது ஏதோ ஒரு இளவேணி காலத்தில் சாயங்கால வேலையில் அவர் விலை கிடையாது. ஆண்டவர் தாவீதை கரடு முரடான பாதைகளில் வழி நடத்தி கொண்டு வந்தார். நம்ம பார்த்தோம், அவருடைய பாடுகளெல்லாம் பார்த்தோம். அதை அவரை தாழ்ச்சி ஆக்குனுச்சு, அது அவருடைய ஒரு சில பியூரிஃபிகேஷன் கொண்டு வந்துச்சு, ஒரு சில தூய்மைகளை அவர் படுத்துருந்துச்சு. ஆனாலும் கூட ஒரு சில இடங்களில் தாவீது தூய்மைப்படுத்தப்படலை. இப்போ பாருங்கள், தாவீது சாத்தான் என்ன பண்ணான், சவுலை கையில் கிடச்சப்ப கொன்று அவர் கூட இருக்கவங்க மூலியமாக பேசினான். உன் கடவுளை உன் கையில் கொடுத்துட்டாரு, கொன்னுடு. எப்படி அந்த ஆதாம் ஏவாள்கிட்ட ஃபஸ்ட்டு பேசினானோ, கடவுள் ஒன்று அந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொன்னாரா, அதே போல் கடவுள் உங்கள்கிட்ட எங்கே கொடுத்துருக்காரு, கொன்னுடு. நீ சந்தோஷமாக நல்லா போய் அரசராக உட்காந்துடலாம் நிம்மதியாக, நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும். தாவீது இல்லை, எனக்கு எந்த ஒரு பேராசை கிடையாது, எனக்கு அந்த அரியணை மேலே எந்த ஒரு ஆசையும் கிடையாது, எனக்கு சவுலினுடைய அந்த சுகபோகமான ராஜ வாழ்க்கை மேலே எனக்கு பொறாமை கிடையாது, எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, நான் ஒரு செத்த நாயினார். ஜெயிச்சார் தாவீது. அப்போ சாத்தான் பார்த்தான், என்னடா இவன் கடவுளுடைய விருப்பத்தையே பண்ணிகிட்ருக்கானே. தாவீதுக்குனே அபிஷேகம் செய்யப்பட்டவர், அவர் நினச்சிருந்தா அவர் போய் செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர் இல்லை, கடவுளுடைய திருவிழத்துக்காக, கடவுளுடைய நேரத்துக்காக பொறுமையை அங்கே கடைப்பிடிச்சார், பொறுமைன்ற நற்பண்பை. அப்போ சாத்தா பார்த்துட்டு இருந்தான், இவன் பொறாமப்பட மாட்டேங்கிறான், இவன் தலக்கணம் வர மாட்டேங்குது, இவனுக்கு அரியணை மேலே வீண் பெருமைகள் மேலே ஆசை வர மாட்டேங்குது, அப்போது அந்த சுகத்தின் மேலேயும் கூட இவனுக்கு ஆசை வரல. ஸோ வேறு என்ன இருக்குது, ஓகே பசி இருக்குது, ஓகே இவனை உடல் பசியில் ஏதாவது பண்ணுவோமா. அப்போ தான் அந்த நோவாபு, அபிகாயிலினுடைய கணவன் நமக்கு ஞாபகம் வருதா. ஸோ சாப்பாடு வேணும்னு கேட்குறான். நோவாபு அதெல்லாம் தர முடியாதுன்னு திமிரா பதில் சொல்கிறாரு. அப்போ உடனே தாவீதை என்ன பண்ணுறான், பசி டைமில் சாத்தான் உள்ளே பேசுகிறான், நீ தான் பெரிய வாரியராச்சு, நீ தான் பெரிய ஒரு போராளியாச்சு, போய் அவனை கொன்னுடு, உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான் பாரு. இந்த பக்கம் சவுலு அவனுக்கு பிரச்சனை பண்ணுறான், அந்த பக்கம் அவனை அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறான். ஸோ தாவீது என்ன பண்ணுறாரு, ஓகே நான் போய் அந்த நோவாபை கொல்லுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நல்ல வேளை அபிகாயில் நிறுத்துகிறாங்க. ஸோ பாருங்கள், லைட்டாக சாப்பாடுக்கு உடம்பின் தேவைக்கு கொடுத்தாரு. தாவீதை அப்படி பைத்தியமாக்கி கோவப்பட வச்சு, கொஞ்சம் சாப்பாடுக்கு இடம் கொடுத்தாரு, கொஞ்சம் கோவம் வந்துச்சு, கொலை செய்ய துணிந்தார், அவருடைய அதிகாரத்தை கையில் எடுத்தார். நான் அதிகாரி, எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, அந்த கர்வம் லைட்டாக உள்ள வந்துச்சு. அப்போ சாத்தான் பார்க்குறான், ஓகே அப்போ தாவீது உடம்புக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா அவனை ஈஸியாக அவனை பிடிச்சி இழுத்தரலாம். ஆனாலும் கூட தாவீது ஜெபத்தில் இருந்ததுனால கடவுள் அபிகாயிலை அனுப்பினார். தாவீது ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார், அதனால் அவர் அந்த கோவத்தை கட்டுப்படுத்தினார். சவுலை கொல்லுங்கன்னு எல்லாரும் சொன்னப்போ கூட இல்லை கொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஜெபமான நிலையில் இருந்தார். ஹி வாஸ் ப்ரேயர்ஃபுல். நம்ம ஏற்கனவே அதை வாசித்தோம். அவர் திருப்பாடலில் சொல்கிறார், நான் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். திருப்பாடல் 55:17 அதே மாதிரி திருப்பாடல் 119 அது யார் எழுதுனாங்கன்னு தெரியல, ஒருவேளை தாவீதாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 164 பார்க்குறோம், 7 முறை ஒரு நாளைக்கு நான் உண்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ காலை மாலை மதியம் ஜெபிக்கக்கூடிய தாவீது, அவர் அசைக்க முடியல சாத்தானால். லைட்டாக அசைச்சான்,
அபிகைல் விஷயத்தில். பட் ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், அவருக்கு உடம்பின் ஆசைகள், உடம்பின் இன்பங்களுக்கு அவர் இடம் கொடுக்குறான்னு நமக்கு தெரிஞ்சா, அப்போ சாத்தான் திரும்ப பயன்படுத்துகிறான். எங்கே அபிகைல் வந்து பேசும்போது அபிகைலை ஃபஸ்ட்டே தாவீது பாருங்கள், அபிகைலை இச்சையுடன் அவர் நோக்கியிருக்கிறார், அபிகைல் மேலே ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தான் என்ன நடக்குது, நோவாபு அந்த 10 நாள்லேயே அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் அபிகைலை வர சொல்லி அவரை தன் மனைவியாக்கிறார். ஏற்கனவே மீகால் சவுலின் மகள் தாவீதுக்கு மனைவியாக இருக்கும்போது ஏன் அப்போ பாருங்கள், அப்போ சாத்தா அந்த நோட் பண்ணுறான், ஓ அப்போ இவனுக்கு பெண்கள் மேலே ஆசை இருக்குது, அழகின் மேலே ஆசை இருக்குது, அவன் கண்களினால் ஆண்டவர் அதனால சொல்கிறார், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கினார், ஏற்கனவே உன் உள்ளத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணல, பட் சைலண்ட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள் பேக்ரவுண்டில். நம்மலாம் நோட் பண்ணுறோமோ இல்லையோ, தாவீது நோட் பண்ணுறாரோ இல்லையோ, சாத்தா நோட் பண்ணிகிட்ருக்கான். தாவீது கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு பலவீனம், இந்த ஒழுங்கினமற்ற இந்த உணர்வுகள், ஆசைகள், டிஸார்டர்டு டிசையர்ஸ். ஸோ அதாவது சாப்பிட்றது தப்பு இல்லை, பட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாம்பத்திய உறவு தப்பு கிடையாது, பட் அதில் ஒரு ஒழுங்கினம் இருக்குது பாருங்கள், அங்கே தான் தப்பு. அந்த ஒழுங்கினம் எங்கே இருந்துச்சு, ஜென்ம சுபாவம். ஆதாமேவாள் அந்த தப்பானதை சரின்னு நினச்சி அதை எடுத்து பறிச்சப்ப அவங்களுடைய புத்தியில் ஒழுங்கினம் வந்தது, அவங்களுடைய உணர்வுகள் புத்திக்கு கீழ்ப்படியாமல் போனது, அதோடைய எஃபெக்ட். ஸோ தாவீதுகிட்ட எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் சாத்தா. ஓகே, இவன் பெண்கள் மேலே ஆசை வேறான், சரி ஓகே. இப்போ இவன் அடுத்து என்ன பண்ணுறான், அபிகைல். அது மட்டும் இல்லை, ஸோ ஓகே, 3வது அடுத்த ஒரு பெண்ணை நம்ம பார்த்தோம், இன்னொரு பெண்ணை அவர் வந்து எடுத்துக்கிறாரு. அது எங்கே, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், 39-43. அது மட்டும் இல்லை, அவர் திரும்பவும் வரும்போது அப்னேர் கேட்குறாரு, நான் வந்து உங்ககிட்ட அரசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்னேர்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீ வரும்போது மீகாலை கூட்டிகிட்டு வா. மீகாலை கூட்டிகிட்டு வர தப்பு இல்லை, மீகால் வந்து அவருடைய முதல் மனைவி தான். ஆனால் தாவீது எப்படி யூஸ் பண்ணுறாரு, இப்போது நான் அரசன்னு உனக்கு தெரியுதில்ல, இப்போ அவருடைய அதிகாரத்தை அவர் மேனிப்புலேட் பண்ணுறாரு. எதுக்கு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றதுன்னா நீ வந்து என்னை சேவ் பண்ணலாம். அப்போ சாத்தான் நோட் பண்ணுறான், ஓ இவன் அவனுடைய அந்த இச்சைக்குரிய உணர்வுகளை தீர்த்துக்கிறதுக்கு இவன் அதிகாரத்தை பயன்படுத்துவான். ஓகே, முன்ன சாப்பாடுக்கு பயன்படுத்தினா கோபத்தின் வழியாக, இப்போது பெண்களினுடைய இச்சை அதை அடைவதற்கு, உடலின் இச்சைகளை அவன் பூர்த்தி செய்வதற்கு அவன் அதிகாரத்தை மேனிபுலேட் பண்ணுறான். ஓகே, பார்த்துக்கிட்டு இருக்கான் சாத்தான். ஸோ தாவீது இதெல்லாம் செக் பண்ணாமல் விட்டுருக்காரு. இதெல்லாம் அவர் வந்து கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணி இதிலிருந்து வெளியே வருவதற்கு அவர் உடலை வருத்தாமல் விட்டார். ஸோ அடுத்து என்ன நம்ம பார்க்குறோம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் ஆகிறோம். அவர் எபிரோனில் இருந்தபோது பல மனைவிகளை அவர் கொண்டிருந்தார். அன்பர்களே, இங்கே அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, அவர் எப்போ 2வது மனைவியை எடுத்தாரோ அபிகைல், அதுக்கப்புறம் 3வது மனைவி, அப்புறம் பல மனைவிகள் எபிரோனில், அவர் இணைச்சட்டம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை அவர் மீறிவிட்டார். அது என்ன சொல்லுது, உங்களுக்குன்னு நீங்கள் அரசரை கொடுக்கும்போது மோசேவின் சட்டம் கூறுகிறது, நீங்கள் அரசர் வந்து பல மனைவிகளை வைத்திருக்க வேண்டாம், ஏன்னா அவர்கள் கடவுளிடமிருந்து அவர் மனசை திருப்பிடுவாங்க. தாவீது பாருங்களேன், அவன் 1 மனைவி 2 மனைவி 3 பல மனைவிகள் எபிரோனில். அது மட்டும் இல்லை, 1 குறிப்பிட்டு 14ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி நம்ம வாசித்தோம், அவர் எருசலேமில் இன்னும் பல மனைவிகளை அவர் கொண்டு வந்தார் சொல்லி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இணைச்சட்டம் 17 அவர் மீறினார். பாருங்களேன், ஒரு கட்டளை மீறினா we are stepping out of the protection of Christ. கடவுளினுடைய அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே காலடித்து வைக்கிறோம். ஏவாள் அதை தான் பண்ணாங்க. அந்த பழத்தை எடுத்தப்போ கடவுளினுடைய பாதுகாப்பை விட்டு காலடி எடுத்து வெளியே வச்சாங்க. நம்ம ஒவ்வொரு முறை பாவம் செய்யும்போது நம்மளுடைய ப்ரொடெக்ஷனை விட்டு வெளியே போயிடுறோம். இது வரைக்கும் எல்லாமே சரியாக போகிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இதை வச்சு சாத்தான் என்ன பண்ண போகிறான், இவரை பெரிய பாவத்தில் விழ வைக்க பார்க்குறான். ஸோ இவன் பேட்டர்ன் பார்த்துட்டான், தாவீது அழகாக படிச்சுட்டான். ஓகே, இவங்கிட்ட கடவுள் உடன்படிக்கை செஞ்சுருக்காரு, இவனை வீழ்த்தினா அந்த மொத்த இஸ்ரேல் மக்களையும் வீழ்த்துறான். மொத்த இஸ்ரேலையும் வீழ்த்தினா ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்துருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை, அந்த ஆசீர்வாதம் இந்த இனத்தின் மக்கள் வழியாக, இவரோட வழிமரபு வழியாக மொத்த உலகையும் ஆசீர்வதிக்கிறது எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணலாம். அப்போ தாவீதுடைய அந்த
பிஹேவியர்ஸ், அவருடைய பண்புகளை பார்த்து கொண்டிருக்க, கூர்ந்து கவனித்து கொண்டிருக்க சாத்தான் என்ன பண்ணுறான், இவனை எப்படியாச்சு இந்த முறை ஜெபத்திலேருந்து முதல்ல விளக்கணும், அவனுடைய வேலையிலேருந்து விளக்கணும். ஸோ அன்பார்ந்தவர்களே, 2 விஷயம் இருந்தால் நம்ம தப்பிச்சிடலாம். தாவீதும் தப்பிச்சிருந்துக்கலாம். ஒன்று, கடவுளுக்கு அஞ்சிருக்கணும், 2வது தாழ்ச்சி இருந்திருக்கணும். இந்த 2மே இல்லாமல் போனதுனால அவர் 2 விஷயத்தை செய்ய தவறினார். தாவீதுடைய இந்த பாவத்தில் விழுவதற்கான மெயின் காரணம் 2. அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை. 2வது பாவம், அவர் ஜெபிக்க விட்டார், ஜெபிக்க தவறினார். இந்த 2 பண்ணார், முடிஞ்சிச்சு. பாருங்கள், இன்றைக்கி 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். இளவேணி காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளர்களோடும் இஸ்ரேலின் அனைவரோடும் அனுப்பினார். அவர் போகவில்லை, தாவீது எருசலேமிலேயே தங்கிவிட்டார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்குன்னு கொடுத்துருக்கிற அந்த வேலையை, அந்த டியூட்டியை நம்ம செய்ய தவறும்போது, ஜெபத்துக்கு போருக்கு போக வேண்டிய தாவீது போருக்கு போகாமல் முதல்ல சாத்தா என்ன தருவானா, உனக்கு தான் கடவுள் உடன்படிக்கை செஞ்சிட்டார்ல, நீ ஒன்று தான் அவர் வந்து எப்பயுமே உன் வீடு வந்து கடவுள் முன்னாடி எப்பயுமே என்றென்றும் இருக்கும்னு சொல்லி அவர் உறுதி கூறிட்டாரே, அது நிலச்சிருக்கும், நான் அதை வந்து நிலைநிறுத்துவேன்னு சொல்லிட்டாரே, அவங்க போட்டு நீ அரசன் தானே, கொஞ்சம் ரெஸ்டடு. லைட்டாக ஆரம்பித்தான். நமக்கும் போருக்கு போக வேண்டிய நேரம் வரும். அது நம்மளுடைய வேலையாக இருக்கலாம், சில சமயம் ஜெபமாலையாக இருக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாமே. அந்த லேசினஸ். தாவீது எருசலேமிலேயே தங்கிவிட்டார், போருக்கு போக வேண்டியிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் என்ன பாருங்கள், அதை நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். எதுவுமே செய்யாமல் இருக்காரா, அடுத்து அவன் என்ன பண்ணுறான், சரி கொஞ்ச நேரம் நல்லா தூங்கு, கொஞ்சம் ரெஸ்டடு. பாருங்கள், 2ஆம் வசனத்தில் ஒரு நாள் மாலை வேலையா, அதை ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோன்னா லேட் ஆஃப்டர்நூன் அப்படின்ட்டு இருக்கும். அப்படின்னா மதியம் கொஞ்சம், அந்த ஒரு 3-4 மணி. அன்பார்ந்தவர்களே, மாலை வேலை, இந்த லேட் ஆஃப்டர்நூன் இல்லை மதியானம் கொஞ்சம் ஒரு நடு டைம், மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவில் இருக்கிற டைமில் தாவீது என்ன பண்ணியிருந்துருக்கணும், மதியானம் டைமு அவருடைய ஜெபிக்கிற டைம். திருப்பாடல் 55 அப்படி தான் சொல்லுது, 17ஆம் வசனம். சாயங்காலமும் மாலையும் மதியமும் நான் உங்களை நோக்கி கதனேன். அப்போ கஷ்டம் இருக்கப்போ 3 முறை ஜெபிச்சல்ல, ஆனால் இப்போ ஜெபிக்கல. பார்த்தீங்களா, மதியானம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனையின் மாடியில் உலாவி கொண்டு இருந்தார். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை செய்யலை, 2வது ஜெபிக்கலை. மாலை வேலை உன்னுடைய வேலை என்ன, மதியானம் நீ ஜெபிச்சிருக்கணும். ஆனால் அவர் எங்கேருந்து வந்தாரு, படுக்கையிலேருந்து வர, தூங்கிட்டு இருந்திருக்காரு. அதான் ஆண்டவர் நற்செய்தியில் சொல்கிறாரு, சோதனைக்குள்ளாகாதவாறு விழிப்பாயிருந்து ஜெபிங்கள் சொல்லி புனித பேதுருவிடம் யோவானிடம் யாக்கோபிடம் ஆண்டவர் கூறுகிறார். அவரோட கெஸ்தமனி தோட்டத்தில் இருந்தப்ப ஆவியோ வாஞ்சியாக தான் இருக்குது, ஆனால் மாமிசமும் பலவீனமாக இருக்குது. அந்த மாமிச பலவீனம், அந்த ஜென்ம சுபாவம் தான் அந்த பலவீனம். ஃப்ளஷ் இஸ் வீக். நம்ம எல்லாருக்குமே, பேதுருவுக்கும் தாவீதுக்கும். அப்போ பாருங்கள், தூங்கிட்டார். ஸோ மதியானம் ஜெபத்தை விட்டார். ஓகே ஃபைன், மதியானம் ஜெபம் ஓகே, நீ டயர்டாக இருக்கப்பா தூங்கு. சரி, நம்மளும் கூட நிறைய டைம் அந்த மாதிரி நம்ம டயர்டாக இருப்போம், ஓகே தூங்கலான்னு சொல்லி தூங்கியிருப்போம். சரி, தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், சாயங்கால வேலை உன்னோட ஜெபிக்கிற டைமில். அப்போ அவர் என்ன பண்ணியிருந்தார், அரண்மனையின் மாடியில் உலாவி கொண்டிருந்தார். சரி, மத்தியானம் ஜெபிச்சாரோ ஜெபிக்கலையோ தெரில, ஜெபிச்சுட்டு தூங்கினாரா தெரியல. மத்தியானம் முடிஞ்சு, ஓகே எந்திரிச்சோன்னே சாயங்காலம் டைமு, அது மாலை வேலை தானே, உன்னோட ஜெபிக்க டைம். சரி, நீ போருக்கு போகல, சரி நீ டயர்டாக இருக்க, சரி கடவுள் உனக்கு உடன்படி செஞ்சுருக்க, நீ கொஞ்சம் ரெஸ்டடு. ஆண்டவர் அதெல்லாம் தப்பே சொல்ல கிடையாது. பட் ஜெபிக்க வேண்டிய டைமில் ஜெபிச்சிருக்கணும்ல, ஏன் நீ மாடியில் உலாவி கொண்டிருந்த? அப்போ பாருங்கள், ஜெபம் இல்லாமல் தாவீது எவ்வளோ பலவீனமாக இருக்கார். அது தாவீது மட்டும் இல்லை அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாருமே. நான் ஏன் திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்துகிட்டே இருக்கேன், நான் ஏன் வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் ஏன் சிந்தனையை கட்டுப்படுத்த முடியல, ஏன்னா நான் தியானம் செய்கிறதில்ல, ஏன்னா நான் ஜெபமாலையை மெடிடேட் பண்ணுறதில்ல. நான் ஆவிக்குரிய விஷயங்கள், விண்ணகத்துக்குரிய விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் உலகத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தால் என்னோடய உணர்வுகளின் தூண்டுதலின்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் கடவுளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன்னா என் உணர்வுகளை நான் சாகடிச்சிட்ருக்கேன். ஆவியின் தூண்டுதல் படி நான் வாழ முயற்சிச்சிட்ருக்கோன்னு அர்த்தம். ஸோ அந்த உலாவை கொண்டிருந்தது தான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு.
ஜெபிக்கிறதுக்கு பதிலாக உலாவி கொண்டு இருந்தார். அவர் போருக்கு போகாத கூட ப்ராப்ளம் இல்லை, அவர் லேசியாக தூங்குனது கூட பிரச்சனை இல்லை. ஓகே, அதெல்லாம் பாவத்துக்குள்ளே வராது, லைட்டான பாவம் தான். பட் அவர் உலாவி கொண்டு ஜெபிக்காமல் இருந்தது தான் பிரச்சனை. நம்ம அந்த மாதிரி தான் நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற வேண்டிய டைம், நிறைய பேர் நம்ம யோசிப்போம், என்னால் சிந்தனையை கட்டுப்படுத்த முடியல, எனக்கு நிறைய இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வருது, அந்த பாவத்தில் மாட்டிருக்கேன். ஏன்னா அந்த டைம் நம்ம ஜெபிக்க வேண்டிய டைம். அதை பண்ணாமல் நம்ம வேறு பண்ணிகிட்டு இருந்தோன்னா அது எல்லாமே பிரச்சனையில் தான் போய் முடியும். அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். பாருங்கள், அந்த ரிஸ்க்கு செக்யூர்லாம் போனதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் அவர் மாற்றா பாருங்கள். ஸ்பிரிச்சுவலாக வீக்காக இருக்கார், அப்போ அடித்தான் சாத்தான், அப்போ கண்களை திருப்பினான். திருப்பாடல் 119:37 சொல்லுது, வீணானவைகளிலிருந்து என் கண்களை திருப்பிவிடும். சீராக்கு 9:7-8 தெரியும். நகரின் தெருக்களில் அங்குமிங்கும் பராக்கு பார்க்காதே, அழகான பெண்ணிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள், பிறர் மனைவின் அழகை உற்று நோக்காதே. சீராக்கு 9:7-8 சொல்லுது. இப்படிலாம் ஆண்டவருடைய சட்டத்தை தியானிச்சுட்டு இருந்த தாவீது அன்னைக்கு தியானிக்க மறந்தார், ஜெபிக்க மறந்தார். ஆவியில் இல்லை, பலவீனத்தில் இருந்தார், மாமிசத்தில் இருந்தார். கண்கள் பராக்கை பார்க்காமல் பிறர் மனைவின் அழகை பார்த்தோன்னே ஜெபத்தில் இருந்த தாவீதாக இருந்தால் திரும்பிட்டார். ஜெபத்தில் இல்லாத தாவீது, ஏற்கனவே அந்த பலவீனத்தை கொண்டிருந்த அந்த இயல்பு, பாவம் செய்யக்கூடிய இயல்பை கொண்டிருந்த தாவீது சாத்தானின் வலையில் விழுந்தான். அதான் புரியுது. ஜான் பாஸ்கோ சொல்லுவார், சாத்தா அவங்கள வந்து பார்க்கும்போது ஒன்று நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கணும், படிச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லை ஏதாவது செஞ்சிட்ருக்கணும், இல்லை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த ரெண்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களை அவன் வீழ்த்திடுவான், பாவத்தில் விழ வச்சிருவான். எவ்வளோ அழகாக தாவீது சொல்கிறார் பாருங்களேன். ஸோ அவர் ஜெபத்தில் இருந்தால் அந்த பாவ சூழலேருந்து விலகியிருப்பார். இப்போ பாருங்களேன், அந்த செகண்ட் ப்ராப்ளம் அவர் ஜெபிக்காமல் இருந்ததோட மேலே போய் ஒரு உலாவிக்கிட்டு பராக்கு பார்த்துருக்கோம். அப்போ பாவத்தின் சூழ்நிலைகளிலிருந்து விலகணும், அதுவும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது சினிமா பாட்டாக இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வரலாம். சினிமா படமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸு, சீரியலு, ஒரு சில நபர்கள், இடங்கள், உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டோன்னா, இதிலேருந்து தூக்கி போட நம்ம ஆன்மா கடவுளை நோக்கி உயர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது அங்கே மட்டும் நிறுத்தலை. அவர் 3வது வசனத்தில் பாருங்கள், யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கேட்டு தெரிஞ்சோன்னு யாருன்னு தெரியுது, இத்தியர் உரியாவின் மனைவி என பெத்ஷிபான்னு தெரிய வருது. அவருக்கு தெரியும் உரியா அவருக்கு ரொம்ப விசுவாசமான மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு போர் வீரர், படை தலைவன். ஆனாலும் பாருங்கள், நம்ம இன்றைக்கி சீராக்கு 9:8 சொல்லுது, பெண்களின் அழகினால் பலர் நெறி பிறழ்ந்துள்ளனர், இதனால் காமம் தீயென பற்றி எறியும். தாவீது இப்போ பற்றி எறிந்து கொண்டிருக்கிறார். உரியாவின் மனைவின் தெரியுதில்ல, ஆண்டவர் வான் பண்ணுறாரு. அப்போ கூட இதனால் காமம் தீயென பற்றி எறிகிறது தாவீதுக்குள்ளே. சீராக்கு 9:8 அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. 11 பாருங்கள், அவர் போயிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பெத்ஷிபாவோட பாவம் செஞ்சது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, அந்த உரியாவை வந்து எப்படியாவது அதை மேக்கப் பண்ணி பாருங்கள், ஒரு பாவம் அடுத்த பாவத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. எப்படியாச்சும் இதை மறைக்கணும்னு நினைக்கிறாரு. எப்படி மறைக்கிறது? 11 பாருங்கள், உரியாவை கூப்பிட்டு நீ போய் மனைவியோட சந்தோஷமா இரு. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, இங்கே வந்து ஆவியானவர் வந்து உரியாவுக்கும் தாவீதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அழகாக காட்டுறாராம். இங்கே தாவீது அவர் மக்கள், அவருடைய படை வீரர்கள்லாம் உயிரை பணி வச்சு சண்டை போட்டும்போது இவர் இங்கே தூங்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் உரியாவை போய் நீ தூங்குன்னு சொல்லும்போது இல்லை, அவர் சொல்ல பாருங்கள், பேழையும் இஸ்ரேலினுடைய யூதாவினரும் கூடாரங்களில் தூங்கி இருக்கின்றனர். நான் வந்து என்னுடைய தலைவர் யோவாபும் என்னுடைய பணியாளர்களும் அவங்க எல்லாருமே வெளியில் தங்கி கொண்டிருக்கிறாங்க. நான் மட்டும் போய் எப்படி என் வீட்டில் உறங்க முடியும்? நான் என்னுடைய மனைவியோட இன்பம் கொள்ள முடியுமா? உமக்கும் உன் உயிர் மேலும் ஆனே, நான் அப்படி செய்யவே மாட்டேன். அப்போ இங்கே இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, உரியாவினுடைய அந்த விசுவாசமும் கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்பும் அவருடைய மக்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பும் இங்கே தாவீது இழந்து விட்டார். ஒரு ஜெபத்திலேருந்து மிஸ் ஆனார், செய்ய வேண்டிய வேலையிலேருந்து மிஸ் ஆனார், பாவத்தின் சூழலை விளக்க மறந்தார். ஏற்கனவே இருந்து கொண்டிருந்த அந்த இயல்பை அதை சாகடிக்க தவறினார். பெருசாக ஒன்றில் மாட்டிக்கிறார்.
பாருங்கள், உரியாவினுடைய இந்த நல்ல மனசை பார்த்து கூட தாவீது அதை அவரால் கண்டுபிடிக்க முடியல. கண்ணு மறைச்சிக்கிட்டு இருக்கு அவருடைய இச்சை. 13ஆம் வசனத்தில் பாருங்கள், உரியாவை எப்படியாச்சும் அவர் குடி போதை ஊட்டியும் நீ அப்போயாவது வந்து கொஞ்சம் டல்லாகி வீட்டுக்கு போவான்னு பார்க்குறாரு. அப்பயும் அவர் வந்து அரண்மனையிலே படுத்து உறங்கிறார். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுறாரு, உரியா இவ்வளோ நல்லவன் தெரிஞ்சு அவன் லெட்டரை பிரிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவருடைய கையிலே அவரை கொல்ல சொல்லி கடிதத்தை எழுதி கொடுத்து யோவாபு படைத்தலைவன்கிட்ட கொடுத்து விட்றார். யோவாபு ஏற்கனவே அப்னேரை கொன்னான், அவங்கிட்ட ஒரு ஒழுங்கினம் இருக்குன்றதை அறிஞ்சது தாவீது. இறையில அறிஞர்கள் சொல்கிறாங்க, தாவீது இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போதும் உரியாவினுடைய குணாதிசயமும் யோவாபினுடைய குணாதிசயமும் கரெக்டாக தீர்ப்பிட்டு அவங்கிட்ட கொடுத்தா இவன் ஓப்பன் பண்ணி படிக்க மாட்டான், அவங்கிட்ட கொடுத்தா அவன் இவங்கிட்ட சொல்லாமல் அதை அவன் செஞ்சுருவான், ஏன்னா அவனும் மோசமானவன் யோவாபு, எல்லாம் தெரிஞ்சு தாவீது அப்போ கூட ரொம்ப மோசமான அந்த ஒரு கொலை சதி திட்டத்தை அவர் அரங்கேற்றினார் அப்படின்னு சொல்லி இறையிலறிஞர்கள் சொல்கிறாங்க. 17ஆம் வசனத்தில் பாருங்கள், வெறும் உரியா மட்டும் சாகலை, கூட நிறைய பேர் சேர்த்துருக்குறாங்க. தாவீது பாருங்களேன், அவருடைய அந்த ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு, ஏன் சவுல் செஞ்ச அதே பாவம் ஞாபகம் இருக்கா, மக்கள் முன்னாடி பெருமையாக இருக்கணும், மக்கள் இவரை பார்த்து அசிங்க சொல்லிடுவாங்க. அவர் பொது மக்களின் கண்களிலிருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணார், உரியா கொண்டுட்டார். இப்போ கணவன் இல்லை, இப்போ நான் அந்த மனைவி நான் எடுத்துக்குவேன், இப்போ வந்து யாருக்கும் தெரியாது. எப்படி பாருங்களேன், உரியாவை மட்டும் அவர் கொல்றதுக்கு துணியில் யோவாபு சொல்கிறாரு, நிறைய அவரோட இருந்த மற்ற போர் வீரர்களும் செத்தாங்க. தாவீதுக்கு அதை பற்றி இப்போ கவலை இல்லை, ஏன்னா அவருடைய மனசெல்லாம் இச்சையில் நிரம்பி இருக்கிறது. 27ஆம் வசனம் பாருங்கள், தாவீது செய்த இச்செயல் ஆண்டவரின் பார்வையில் தீயதாக இருந்தது. இட் டிஸ்பிளீஸ்ட் காட். அவருடைய இதயத்துக்கு நெருக்கமாக அவருக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருந்த தாவீது அவருடைய அந்த ஜென்ம சுபாவத்தில் இருந்த அந்த பாவம் செய்யக்கூடிய இயல்பை சாகடிக்காமல் அவர் விட்டதுனால, போருக்கு போகாமல் இருந்ததுனால, அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்ததுனால, அவர் ஜெபிக்காமல் இருந்ததுனால, மெயின் கடைசியாக எல்லாத்துலேயும் இருந்தாலும் கடைசியாக ஜெபிச்சிருந்தாருன்னா தப்பிச்சிருந்துருக்கலாம். அவர் மத்தியானம் ஜெபத்தை மிஸ் பண்ணார், சாயங்காலம் ஜெபத்தை மிஸ் பண்ணார், விழுந்தார். 2 பெரிய பாவம், கொலை, பல பேர் இறந்தாங்க உரியாவோடு சேர்த்து, விபச்சாரம். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். நம்ம ஜெபத்தை மிஸ் பண்ணோம், உடனடியாக நம்ம பலவீனமாகிடுவோம். அதனால் நமக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, ட்ரையாக இருக்கோ, ஒரு ஆண்டவரை ஃபீல் பண்ண முடியலையோ, மறையின்மையை தியானிக்க முடிஞ்சளவு முயற்சி செஞ்சு ஜெபமாலைகளை காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளும் இதே போல் விழ மாட்டோம். இல்லைன்னா நம்மளும் விழ வச்சுட்டு தான் இருப்பான். நம்ம கண்கள் பலவீனமாக இருக்கும், சிந்தனைகள் பலவீனமாக இருக்கும், வார்த்தைகளில் சாத்தம் விட மாட்டான். அன்பார்ந்தவர்களே, தாவீதை மூடி மறைச்சிட்டாரு. பெத்ஷிபாவுக்கு மட்டும்தான் தெரியும், யோவாபுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அப்படி தான் அன்னைக்கு போத்திபாரனுடைய மனைவியும் அப்படி தான் யோசித்தாங்க. ஓகே, யாருக்கும் தெரியாது, யோசேப்போட பாவம் செஞ்சிடலான்னு. ஆனால் யோசேப்புக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு வாசிப்போம், நாத்தான் இறைவாக்கினருக்கு தெரியும். கடவுளுக்கு கண்ணுக்கு நன்றாக தெரிந்தது, மக்களுக்கு தெரியாமல் வரைச்சிட்டு. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தாவீது இன்னமும் ஒரு நல்ல ஒரு அரசர். ஆனால் கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சே, கடவுளுக்கு மறைவா இல்லையே. தொடர்ந்து பயணிப்போம். தாவீதுடைய என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாளைக்கு கடவுள் கண்ணுக்கு அது மறைவாக இல்லை. நாளைக்கு நாத்தான் இறைவாக்கினரை அனுப்ப போகிறார் ஆண்டவர் தாவீதிடம். அவர் செஞ்ச குற்றத்தை எடுத்துரைக்கப் போகிறார். எப்படி சவுல்கிட்ட சாமுவேல் வந்து பாவத்தை எடுத்துரைத்தாரோ அதே போல் என்ன நடக்க போது நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரி, இன்றைக்கு 1 குறிப்பிட்டு 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பாருங்கள், தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது, அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சி நடக்கும்படி ஆண்டவர் செய்தார். அன்பார்ந்தவர்களே, நம்ம பாருங்கள், புனித அன்னை தெரசா, புனித ஜான் பால் II, புனித ஜான் பாஸ்கோ, இந்த புனிதர்கள்லாம் எப்படி ஃபேமஸ் ஆனாங்க? கடவுள் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த அந்த அவருடைய நெருக்கமாக இருந்தாங்க, அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாங்க, அவரை புகழ் பெற செய்தார்கள். புனிதர்கள் இவ்வளவு பாருங்கள், புனித குழந்தை தெரசாமால் 4 செவத்துக்குள்ளே வாழ்ந்தாங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை. அவங்க வாழ்ந்தபோது ரொம்ப இளமை, இது 24-25 வயசில் இறந்துட்டாங்க. ஆனால்
அவங்க 4 செவத்துக்குள்ளே பண்ணதை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஃபுல்லாக எடுத்து காமிச்சார். ஏன்னா அவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை சின்ன சின்னதாக ஆண்டவருக்கு அன்பின் செயலாக சின்ன சின்ன உடல் ஒருத்தல்கள், சின்ன சின்ன மனசு ஒருத்தல்களை அவங்க செஞ்சாங்க. பரிகாரங்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த காணிக்கை மறைவாக இருக்கக்கூடிய தந்தைக்கு அவங்க செஞ்சாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஆண்டவர் புகழ் பெற செய்வார். நம்ம ஆனால் புகழை தேடி போனோம், அவ்வளோதான். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 16ஆம் வசனம் 1 குறிப்பேடு 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் தாவீது லேவியரின் தலைவர்களிடம் பாடகர்கள், அதுக்கப்புறம் தம்புரா, சுரமண்டலம் எல்லா இசை கருவிகளையும் மீட்டி ஒரு மகிழ்ச்சி ஒளியை எழுப்பக்கூடிய பாடகர்களையும் நியமித்து அவர் கட்டளையிட்டார். இதுக்கு அந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வரும்போது இதை நம்ம 2 சாமுவேல் புத்தகத்தில் ஏற்கனவே 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். 15ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா தாவீது எல்லாருமே உரத்த தேவர் ஷவுட்டிங் இன் லவுட் வாய்ஸ், உரத்த குரலில் அவங்க ஆண்டவருக்கு சத்தமிட்டு அந்த உடன்படிக்கையின் பேழையை முன்பு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு வந்தார்கள் வாசிக்கிறோம். ஸோ இது நமக்கு தெரியும், எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. இதனுடைய இணையான கிரேக்க மொழி அந்த வார்த்தை பார்த்தோன்னா அந்த உரத்த குரலில் நம்ம பார்த்தோன்னா கிராகே அப்படின்னு சொல்கிறாங்க. கிராகே அப்படின்னாக்க செப்டஜென்ட்டில் இந்த உரத்த குரல் இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எலிசபெத் அம்மாள் தெய்வமாதா ஆண்டவர் இயேசு அவங்களுடைய திருவுதயத்தில் கொண்டு எலிசபெத் அம்மாளை சந்திக்கும்போது நம்ம வாசிக்கிறோம் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில், அப்பொழுது புனித எலிசபெத் அம்மாள் தூய் ஆவியானவரால் முற்றிலுமாய் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில்ன்றாங்க. அந்த உரத்த குரலில் இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க, உடன்படிக்கையின் பேழை முன்னாடியே வரும்போது தான் மக்கள் இந்த மாதிரி ஆர்ப்பரிப்போட ஆரவாரமாக உரத்த குரலில் பாடுவார்கள், புகழ்வார்கள். அது இங்கே எலிசபெத் அம்மாள் பாருங்கள், அந்த சத்தம், அந்த உரத்த குரல் முதல் கொண்டு மாதா கிட்ட நடக்குது. ஒரு புதிய உடன்படிக்கையின் பேழையின் பிரசன்னத்தில் அவங்க நிற்கிறாங்களாம். சரி, இன்றைக்கி திருப்பாடல் 32ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அந்த அழகான பாவ மன்னிப்பில் தாவீது அவருக்கே கரெக்டாக எழுதின மாதிரியே அதை எழுதியிருக்காருப்பாங்க. 1-2 வசனங்கள், எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். இதுதான் ரோமையர் 4ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களில் புனித பவுல் இந்த வசனத்தை நேரடியாக அங்கே மேற்கோள் காட்டுகிறார். அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் தான் நம்மளை சுத்தப்படுத்தணும். நம்மளுடைய பாவங்களை ஒரு பக்கம் அவர் நம்ம நிறைய பரிகாரம் பண்ணுவோம், பட் அதெல்லாமே ஆண்டவருடைய சிலுவை அந்த பாடுகளோடு இணைக்கப்படலைன்னா வேஸ்ட்டு. இது எதுவுமே ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் கூறுகிறார். ஸோ 2ஆம் வசனத்தில் பாருங்கள், எவரது மனதில் வஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றோர். அன்பார்ந்தவர்களே, தாவீது இன்னைக்கு அந்த வஞ்சத்தை தான் அவர் செஞ்சிட்டார். எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்த தாவீது கொஞ்சம் அவருடைய உடலின் சுகத்துக்கு இடம் கொடுத்து அவர் செஞ்ச அந்த தவறுகள் பாருங்கள், படிப்படியாக உள்ளத்தில் வஞ்சகம் வந்துருச்சு. 3-4 வசனங்கள் பாருங்கள். திருப்பாடல் 32, என் பாவத்தை அறிக்கையிடாத வரை நாள் முழுதும் நான் கதறி அழுதேன், என் எலும்புகள் கலன்று போயினர், ஏனெனில் இரவும் பகலும் உன் கை என்னை எதிராக ஓங்கியிருந்தது, எனக்கு எதிராக. கோடையின் வறட்சியைப் போல என் வலிமை வறண்டு போயிற்று. அன்பார்ந்தவர்களே, நம்மளும் பாவத்தை கன்ஃபெஷன், அதனால சொல்கிறோம், நம்ம பாவசிங்கத்தனத்தை போய் அறிக்கையிடுற வரைக்கும் நம்ம ஃபிசிக்கலாக நிறைய பிரச்சனைகள், நம்ம உடம்புல நோய்கள் இருக்கலாம், தலைவலி, சில பிரச்சனைகள், ஸ்கின் அலர்ஜிஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் சில உளவியல் ரீதியான மென்டல் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ், தாட்ஸ், சில பிரச்சனைகள் இருக்கலாம். சில சமயம் மெட்டீரியல் தடைகள், சில சமயம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த தடைகள் எல்லாமே நல்ல ஒரு பாவசிங்கனை செஞ்சோன்னா சில சமயம் அது எல்லாமே கிளியர் ஆகிறத நம்ம பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு உள்ளிருப்பு தியானத்துக்கு போனதுக்கப்புறம். ஸோ அதுக்கான ஒரு வசனம் தான் இது. நான் அறிக்கையிடாத வரைக்கும் அது என்னோடய உடம்பை பாதிச்சுது, என் மனசை பாதிச்சு, என் வாழ்க்கையை பாதிச்சு, என் உறவுகளை பாதிச்சிச்சு. ஆனால் அதை அறிக்கையிட்டு நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கும்போது கடவுளுடைய இரக்கம் அங்கே கடந்து வரும்போது நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். பாருங்கள் 5ஆம் வசனத்தில் பாருங்கள், என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், நீரும் என் நெருக்கடியையும் என்னுடைய பாவத்தையும் போக்கினீர். பாருங்கள், பாவத்தை போக்கும்போது நெருக்கடியும் போச்சு.
எவ்வளோ அழகான ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்கள். பாவம் போகும்போது நம்ம பிரச்சனைகள் போகுது, எதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு அதுவும் போயிடும். இதை தான் 1 யோவான் 1:9 சொல்லுகிறார். நம் பாவத்தை நம்ம அறிக்கையிட்டோம் என்றால், அதை விட்டுவிட்டோம் என்றால், நம்பிக்கைக்குரிய ஆண்டவர் அதை நம்ம மன்னித்து நம்மளை எல்லா விதமான அசுத்திலிருந்து நம்மை கழுவி தூய்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி புனித யோவான் இதே தான் அவர் கோட் பண்ணுறார். 9 பாருங்கள், கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாலன்றி உன்னை பின்தொடராத வராத குதிரையை போன்றோ கோவேறு கழுதையை போன்றோ அறிவிலியாய் இராதே. அப்போது பிடிச்சி கடிவாளம் போட்டு இடித்து வரக்கூடிய ஒரு குதிரையை போல் ஒரு கழுதையை போல் இருக்காது. நான் புனித ஃப்ரான்சிஸ் அசிசியரை சொல்லுவாராம். அவரோட உடம்பை பார்த்து பிரதர் ஆஸ் அப்படின்னு வரான். அப்படின்னா கழுத அண்ணே அப்படின்னு வரான். கழுத அண்ணையா அவரோட உடம்பு. பிரதர் ஆஸ், கழுதை அண்ணன், உடம்பு கழுதை. அது நம்ம பிடிச்சி இழுத்து அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலன்னா அது கண்டபடி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு தெரியும் அப்படின்றாரு. ஸோ இன்றைக்கி நம்ம அதான் கற்றுக்கொள்கிறோம். இது சின்ன குழந்தை மாதிரி உடம்பு கேட்டுக்கிட்டே இருக்குமா, அதை நம்ம கட்டுப்படுத்தணுமா முதிர்ச்சியாய். ஸோ அதனால தான் புனித ஃப்ரான்சிஸ் அசிசியர் அழகாக அதை கழுதை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உடம்பை. அன்பார்ந்தவர்களே, அப்போ இன்றைக்கி நம்ம தாவீதினுடைய இந்த ஒரு அழகான இந்த விவிலிய வாசிப்பு பகுதியிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, உடலின் ஆசைகளை கட்டுப்படுத்தலைன்னா சாத்தான் நம்மளை வீழ்த்திடுவான். ஏன்னா நம்ம அல்டிமேட்டாக பாருங்களேன், 7 தலையணை பாவமும் உடலுக்கு உரியதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது தான் ஏன் கோவம் வருது. நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறத நான் என்னை காப்பாற்றிக்கணும். ஏன் நம்ம அதிக போஜன பிரியம், ஏன்னா உடம்புக்கு அதோடைய ஆசையை கொடுத்துடணும். ஏன் இச்சைக்குரிய பாவத்தில் இருக்கும், ஏன் சோம்பேறித்தனம், எல்லாமே அல்டிமேட்டாக நம்ம பார்த்தோன்னா உடம்பு, நம்ம இந்த வாழ்க்கை ஜீவனத்தின் பெருமை. ஸோ உடலினுடைய தீச்சல்களை நம்ம சாகடித்தோன்னா அல்டிமேட்டாக இந்த பிரச்சனையில் மாட்ட மாட்டோம். ஸோ இதை எப்படி அப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே ஒரு கீ வார்த்தை தான், தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, அவர் நம்மளை தூண்டுவார் வேண்டான்னு, அவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழணும். அவ்வளோதான், சிம்பிள். இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? ரோமையர் 8:13 பாருங்கள், நீங்கள் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகதான் போறீர்கள், ஆனால் தூய ஆவியின் துணையால். அப்போ ஆவியானவருடைய ஹெல்ப் வேணும் நமக்கு. சும்மா இதெல்லாம் அதை சாகடிக்க முடியாது. உடம்பை வருத்தணும், ஆனால் ஆவியானவருடைய தூண்டுதல் இருந்தால் தான் அதையே பண்ண முடியும். தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அப்போ நம்ம கடவுளுடைய பிள்ளைங்களாக இருக்கணும்னா ஆவியானவருடைய தூண்டுதல் இப்படி வாழணுமா? கலாத்தியர் 5:16-21 பாருங்கள், அழகாக புனித பவுல் கூறுகிறார், எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போ அவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப போகணும். உடம்பு ஒரு பக்கம் தூண்டிகிட்டு இருக்கும், அதை கேட்கக்கூடாது. அப்பொழுது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டாம். இவை ஒன்றுக்கொன்று எதிராயுள்ளது. நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. அது ரெண்டும் அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கனால தான் நம்ம நினைக்கிறோம் நல்லா வாழணும், நம்ம ஜெபிக்கணும், முட்டி போடணும், ஆனால் விட மாட்டேங்குது உடம்பு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு ஸ்ட்ரென்த் தாங்க, எனக்கு அந்த ஆற்றலை தாங்க, எனக்குள்ளேருந்து உந்துதல் தாங்க. முடியலையா மாதா கிட்டே போவோம். ரொம்ப ஈஸியாக மாதா நம்மளை அந்த ஆற்றலை கொடுத்து செய்ய வைப்பாங்க. மாதா கிட்டே போனால் மிகப்பெரிய கடினமான உடல் ஒருத்தர்களெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். நம்ம புனித பெர்னதத்தை பார்க்குறோம், புனித ஜெசிந்தா, புனித ஃப்ரான்சிஸ்கோ, சிஸ்டர் லூசியா, ஃபாத்திமா குழந்தைங்க, லூர்தில் இருந்த புனித பெர்னதத்தை எல்லாருமே கடினமான பரிகாரங்களை செய்தார்கள். கலாத்தியர் 5:12 பாருங்கள், நீங்கள் தூய ஆவியினால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெரிந்தவையே தான். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி அப்படின்னு அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக புனித பவுல் கூறுகிறார். ஸோ இது எல்லாத்தையும் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இது எல்லாத்தையுமே அறவே ஒதுக்க வேண்டும். சிம்பிளாக அவர் அதான் சொல்கிறார். கொலோசியர் 3:1-5 இப்படி தான், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கே கிறிஸ்து கடவுளின் வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். அதை பற்றி தான் யோசிக்கணுன்றார். அப்படின்னா கடவுளுடைய வாழ்க்கை, மறைபொருள், விண்ணகத்தை குறித்து, புனிதர்களை குறித்து, இறை வார்த்தையை குறித்து சிந்திக்கணுன்றார். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து விட்டீர்கள்,
உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளில் மறைந்து இருக்கிறது. கடவுளில் நம்ம வாழ்வு மறைஞ்சிருந்துச்சுன்னா இந்த பாவத்தில் விழ மாட்டோம். ஆகவே உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடு, பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள் அப்படின்றார். அதை கொல்லுங்க, அதை சாகடிச்சிடுங்கன்றார். இவை கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றது. இத்தகையவர்களோடு நீங்கள் வாழும்போது இத்தகையவையோடு நீங்கள் வாழும்போது நீங்கள் இவற்றில்தான் உழன்றீர்கள். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியினுடைய துணையும் அவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நம்ம இந்த தீச்சல்களை சாகடிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். ரொம்ப அகல காலை எடுத்து வச்சு ஒன்றும் முடியாமல் அதையும் சாத்தா உன்னால் முடியாதுன்னு சொல்லிடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக உடலை வருத்தணும். ஆண்டவர் நம்மளை கன்சோல் பண்ணுவார். நம்ம அவர் பக்கம் இந்த உடலை வருத்த ஆரம்பித்து உபவாசம் இருக்க ஆரம்பித்தோன்னா ஆண்டவர் ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறையா ஆறுதல்களை கொடுப்பார், அற்புதங்களை கொடுப்பார். நான் அவன் கூட இருக்கேன்னு சொல்லி நம்மளை உறுதிப்படுத்தி அந்த பாதையில் இன்னும் முன்னேறி செல்வதற்கு நமக்கு உறுதி ஊட்டுவார், பலன் ஊட்டுவார், நம்பிக்கையை கொடுப்பார், எதிர்நோக்கு கொடுப்பார், அன்புனால் அந்த அரவணைப்பை கொடுப்பார். கடவுள் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற இந்த 7 தலையான பாவங்கள், என்னுடைய பலவீனம் என்னை தாவீது மாதிரி விழ வச்சுக்கிட்டுருக்கு, என்னை மீண்டு வர எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சோன்னா ஆண்டவர் உண்மையிலே நம்பிக்கைக்குரியவர். ஹீ இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல். அன்புக்குரியவர். நம்மளை விட நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவர். நமக்கு உதவி செஞ்சு அந்த வழியில் நம்ம முன்னேறி செல்ல உதவி செய்வார். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பார்ந்தவர்களே. தாவீது எல்லாத்தையும் செஞ்சுட்டு மறைஞ்சு யாருக்கும் தெரியலன்னு நினச்சிட்ருக்காரு. ஒருத்தருக்கு தெரியும். அவர் நாளைக்கு அதுக்கு பதில் கொடுக்க போகிறார். அந்த ரொம்ப முக்கியமான அந்த ஒரு தருணத்தை நாளைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளை வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமீன்.